الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله اما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم حسبي الله العظيم அன்பிற்கினி இஸ்லாமியர்களே சூரத்து ஆல இம்ரானினுடைய 18, 19, 20 இந்த 3 வசனங்களினுடைய வசன தொடர் சம்பந்தமாக நாம் நேற்றைய தினம் பார்க்க ஆரம்பித்து இந்த 3 வசனங்களுடைய பொருளை நாம் கடைசியாக பார்த்தோம். இந்த 18வது வசனத்தினுடைய பொருள் என்ன? ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹு, வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். வல் மலாயிகத்து, மலக்குமார்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், கல்வி உடையவர்களும் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? காயிமன் பில் கிஸ்த், நீதமான முறையில் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, அவன் ஞானம் மிக்கவனுமாகவும் வல்லமை மிக்கவனுமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று இந்த 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். இந்த வசனத்தில் நாம் ஏற்கனவே நேற்று தினம் சொல்லியிருந்தோம். முதலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பதிவு செய்வது தௌஹீதை குறித்து. வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும். அவன் அல்லாத வேறு எவர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைகள் தான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் பதிவு செய்துவிட்டு அதை சாட்சி சொல்வதாக முதலில் யாரை பதிவு செய்கின்றான்? அதற்கு அல்லாஹையே பதிவு செய்கின்றான். இது அல்லாஹை பேசிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? அதற்கு சாட்சியாக அல்லாஹ்வே இருக்கிறான் என்று முதலில் பதிவு செய்கின்றான். இரண்டாவதாக வல் மலாயிகா, மலக்குமார்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வ உலுல் இல்ம், மூன்றாவதாக கல்வி கொடுக்கப்பட்ட கல்வியாளர்கள். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த உலகம் அல்லாத இடங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாட்சி சொல்வதில் நம்ப தகுதியானவர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹிற்கு அடுத்தபடியாக மலக்குமார்கள். இந்த இரண்டும் தான் இருக்கு. உண்மைதான். அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக மலக்குமார்கள். இந்த அல்லாஹும் மலக்குமார்களையும் தாண்டி வேறு எவர்கள் சாட்சி சொல்வதும் ஒரு பக்கம் சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய விஷயமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த இறைவனும் மலக்குமார்களும் சொல்லக்கூடிய சாட்சி என்பது அதில் எந்த சந்தேகத்திற்கும் வேலை இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்திற்கு சாட்சி சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதில் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறதா? எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. மலக்குமார்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை குறித்து தன்னுடைய அருள்மறையில் சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் அப்படியே இறைவனுடைய வாசகங்களுக்கு, இறைவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இதை செய் என்று சொன்னால் அதை செய்வார்கள், மறுபேச்சு கிடையாது. இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அதற்கு மறுபேச்சு கிடையாது. இப்படியான இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அஞ்சி நடக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய சாட்சியிலும் எந்த விதமான ஒரு சந்தேகத்திற்கும் வேலையே கிடையாது. அப்படி சந்தேகத்திற்கு இடமே இல்லாத 2 நபர்கள், ஒன்று இறைவன், இன்னொன்று மலக்குமார்கள். இந்த இருவரும் சாட்சி சொல்கிறார்கள் வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று. அதற்கு அடுத்தபடியாக இந்த இருவர்களோடு இறைவன் யாரை சேர்த்து பேசுகிறான்? கொடுக்கப்பட்ட மார்க்க அறிவு கொடுக்கப்பட்ட கல்வியாளர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து பேசுகிறான். இந்த கல்வியாளர்களும் வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்ற விஷயத்தில் அவர்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக இறைவனோடு மலக்குமார்களோடு அதற்கு அடுத்தபடியாக 3வது தரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களில் பதிவு செய்வது யாரை தான்? கல்வி கொடுக்கப்பட்ட கல்வியாளர்களை தான். இந்த வசனம் சம்பந்தமாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது இது கல்வியாளர்களுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பை மக்களுக்கு இறைவன் உணர்த்தக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு கல்வியை படிப்பதை ஆர்வமூட்டுகிறான். இந்த வசனம் எப்பொழுது அருளப்பட்டது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது அதற்கு முன்னால் அருளப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சுபைர் பின் அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை அரஃபா பெருவழியில் கடைசி ஹஜ்ஜின் பொழுது அரஃபா பெருவழியில் ஓதியதை நான் கேட்டேன். ஓதியதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இறைவா, இந்த சாட்சி பகிரும் குழுவில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் என்பதாக சுபைர் பின் அல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய வரிசையில் அவர்கள் தங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாசகமாக இருக்கட்டும், இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உலுல் இல்ம் என்ற வாசகமாக இருக்கட்டும், மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஆர்வமாக கல்வியை படித்து அந்த கல்வியை பிற மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஆர்வமூட்டக்கூடிய விஷயமாக இந்த வசனம் இருக்கின்றது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் எப்படி காயிமுல் பில் கிஸ்த், நீதமான முறையில் என்ன செய்ய வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். சாட்சி சொல்வது என்று சொன்னால் ஏதோ தெரிந்ததை வைத்து என்ன செய்யக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது. முழுமையாக அதை படித்து அது சம்பந்தமான கல்வியை கொண்டு ஞானத்தை கொண்டு ஒரு உறுதியான நீதமான சாட்சியாக அந்த சாட்சி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இஸ்லாமிய இந்த அடிப்படையில் நாமும் கல்வியை கற்கக்கூடிய விஷயத்தில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு ஆர்வம் இருந்து அந்த கல்வியை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வரிசையில் சேர்க்கிறான், நம்பகத்தன்மை உடையவர்களுடைய வரிசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்க்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, எவர் ஒருவர் நம்பகத்தன்மை உடையவராக இருக்கிறாரோ அவர் சோனம் நுழைவார். சோனம் நுழையக்கூடிய ஒருவருடைய பண்பு என்ன, அவர் நம்பகத்தன்மை உடையவராக இருப்பார். அவர் சொல்லினால் நம்பலாம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன இருக்காது, பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, முன்னுக்கு பின் முரண் இருக்காது, இந்த எதுவும் அவருடைய பேச்சில் இருக்காது. அவர் சாட்சி சொன்னால் நீங்கள் நம்பலாம், தாராளமாக நம்பலாம். இப்படியான நம்பகத்தன்மை உடையவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான தகுதி படைத்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நம்பகத்தன்மையை இறைவன் யாருக்கு கொடுக்கிறான், கல்வியுடையவர்களுக்கு கொடுக்கிறான். ஏன் கல்வியுடையவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு பேசுகிறான்? ஏனென்றால் அந்த கல்வி உடையவர்கள் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை எப்பேற்பட்டது, இந்த உலகத்தினுடைய அற்ப மோகங்கள் எதிர்காலம் வரை, மறுமை நாள் என்பது எப்பேற்பட்டது, சொர்க்கம் நரகம் எப்பேற்பட்டது, ஈமானுடைய கிளைகள் எப்பேற்பட்டது, இறைவனுடைய தன்மை எப்பேற்பட்டது என்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் சூழ்ந்து அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கல்வியாளர்கள் வேண்டும் என்றால் இதிலிருந்து வெளியேறலாம். அவர்கள் கல்வியை படித்தும் அது அவர்களுக்கு பயனளித்திருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சிலர் குர்ஆனை ஓதுவார்கள், படிப்பார்கள், ஆனால் அது அவருடைய தொண்டை குழியை தாண்டி இறங்காது. அவர்களுடைய மூளையில் இருக்கும், அது அறிவில் இருக்கும், ஆனால் அது அவர்களுக்கு என்ன செய்யாது, பயனளிக்காது. அப்படியான சிலரும் இருப்பார்கள். அதை தாண்டி உண்மையிலேயே கல்வியை படித்த, இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு கல்வியை படித்த அந்த கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கல்வியாளர்கள் இறைவனை பற்றி சூழ்ந்து அறிந்து, மார்க்கத்தை பற்றி தெளிவாக அறிந்து, அவர்கள் முழுமையான ஒரு இஹ்லாஸான ஈமானோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், மறுமையினுடைய விஷயத்தில் ஒரு காலமும் அவர்கள் வரம்பு மீறிவிட மாட்டார்கள். அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலிருந்து தெளிவுபடுத்துவதாக இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்படியான கல்வியை நாமும் படிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மார்க்க கல்வியை படித்து அவர்களுக்கும் இப்படியான ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்வில் ஏற்படுவதற்கு நாமும் ஒரு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அறிஞர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அரசியல் இஸ்லாமியர்களை இருவர் பதிவு செய்கின்றனர். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம், அந்த தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை, அவன் ஞானம் படைத்தவனாகவும் வல்லமை மிக்கவனுமாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 18வது வசனத்தை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்த 19வது வசனம் 20வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எவருக்கும் குர்ஆனை சரியான முறையில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக. ஹதா மின் வலில் முஇன்தல் அக்கூலி قولي هذا استغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.